ரொம்ப பெருசாக்குதுடா மீன். பெருசாகுதுடா. என்ன பண்ண பெரிய பண்ண அதே வெட்டினா போயிடுவோம். பையன் இது வரல எனக்கு இறங்குதா தேலி மீன் மேல தூணும்ல இறங்குதா இருந்ததுன்னா அதுல ஒரு குச்சி வெட்டிட்டான். அதுதானா கூடா வாழு அப்படியே எப்படி வாழ சீலை எடுத்து பைக் கொடுத்துருங்க. மீன் உள்ள 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 கனமாகுது. எலும்பு வரைக்கும் அப்படிதான் இருக்கும். கட்டத்துக்கு கிளம்பி போயிட்டாரு. காலையே காணாம போயிட்டாரு. அப்படியே வெட்டுற மாதிரி கிளம்பி எழுதியா அப்படியே போடா முடிச்சு வைக்கலாம். நீங்கள் போய்ட்டு அங்கே வர பையில மாற்றிக்கிங்கன்னா மாற்றிக்கலாம் முடியாது. அந்த பையில கொடுக்கூடாது. அந்த பையில மாற்றி கொடுங்க. நான் அப்படியே அந்த பையில எடுத்து போட்டுருவேன். சொல்லணும் கை பிரிங்க. பெரிய கவர் வாங்கி மொத்தமாக போட்டுக்கின்றேன். அந்த மாதிரி கொடுக்கூடாது. பாட்டிக்கிட்ட கொடுக்கணுன்னாக்கா இந்த கவரில் தான் போட்டு கொடுக்குறது. சின்ன கவரை கொடுக்குறீங்க. பெரிய கவரை பண்ணால் போட்டு பண்ண கொடுங்க. 5 கவர் இருக்குல்ல 5 கவரை போட்டு இட்லியில் என்ன ஆகுது? சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே கிரின்னு ஆகிடும். அதே நேரத்தில் சாப்பாடுல கண்டினியூ ஃபாலோ பண்ணுறாங்க பாரு. அவங்களுக்கு மட்டும்தான் டிஃபனு. கரெக்ட் டைம் லஞ்சுலாம் லஞ்சுக்கு டைம் அவங்க தான் வந்து கரெக்டான டைம் சாப்பிடுவோம். 3 மணி நேரத்தில் 2-4 மணி நேரத்தில் ஜீரணம் ஆகிடும். உடனே சாப்பாடு 1 மணிக்கு சாப்பாடு 1 மணிக்கு கரெக்டாக சாப்பிடணும். அது விடுவோம் அவங்களுக்கு நாள் சாப்பிடணும். ஒரு நாளுக்கு சாப்பாடு 12 மணிக்கு, ஒரு நாளைக்கு நாஸ்தா 10 மணிக்கு சாப்பிட்டா வருது. ஆமாம். இப்போ நான் இன்னைக்கு வேலை வந்து இருந்துச்சுன்னா நான் 12 மணி ஆகிட்டு சாப்பிடுவேன். இல்லைன்னா காலை 10 மணி சாப்பிட்டு படுத்துருவேன். எல்லாமே நல்லா தான் இருக்குது. எல்லாம் சின்ன பீஸ் தான். எல்லா இடத்துக்குவா அது ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக சின்னது. எது எடுத்து போகிறது தெரியல. அப்புறம் எது எடுத்து போகிறது தெரியல. ஒரே மாதிரி இருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக கொடுத்தீங்கன்னா அப்படியே கொண்டுருவானுங்க எல்லாம் ஒரு மொத்த புள்ளிலாம். அவரை வந்து
அப்புறம் 10 ஊசி போடணும் அதுக்கு நம்ம. இதை பார்த்து அது ஓட்டுன்றான் இது. அப்படிலாம் கிடையாது. இது மோசமானவனுங்க அவனுங்க, திருட்டு பசங்க. ஏரியாவை பார்த்து பேசியா, மனுஷனா தானே யாரா இருந்தாலும் நினைக்கிறா, ஏரியா தான் முக்கியம். ஏரியாவை ரவுண்ட் பண்ற ஆளுங்க அவனுங்க. அவன் பாட்டு உள்ள வந்து நாட்டு மாட்டுல மருத்துவ குணம் இருக்குது. அது போல இந்த நாய்கள்லாம் கேட்டுக்கா வெறி பிடிச்சிட்டு இதெல்லாம் சும்மா அடிச்சுன்னா அது வீட்டுக்கு வந்து போவா என்னன்னா கும்பலா இருக்குது, கடிச்சுவேன். கடிச்சுனாக்கா எனக்கு வந்து ஒரு ஊசி போட்டா அது 10 ஊசி போடணும். எனக்கு வெடி போட்டுன்னு வச்சுக்கா, இது ஐடியா வச்சுப்பா. அந்த பல்லு அழகா இருக்குது, அந்த பல்லு பாரு, பல்ல பாரு. அது வந்து ஒரு நாய் அந்த இது அந்த ஊழல் எல்லாம் எவ்வளோ செலவு பண்ணிருக்காங்க அதுக்கு. தொங்க விட்ட உடனே அடிச்சு மாசத்துக்கு ஒரு ஊசி போடணும். ஊசியோட விலை எவ்வளோ? 3000 இருக்குது. நானும் ஒரு நாய் வந்து ஏப்பிரியில் ஊசியில் போட்டு வந்தேன். வரி குதிரைப்பா, எல்லாம் வரி குதிரை போல இருக்குது. எல்லாம் ஆண் தானே. அதான் பிடிக்கும். 4 ஊசி ஏதாவது குடிக்கலாம். வாங்க போய் பிடிங்க. அவ்வளோதானா? ஓ ஓகே. ஓகே.